So, hello students. Next நம்ம TNPSC Indian polity நம்ம historical background பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. வரலாற்று பின்னணியில நம்ம 1773 regulating actல தொடங்கி we have ended with 1853 என்னது சார்ட்டர் ஆக்ட் வரைக்கும் எண்ட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் ரிவால்ட் நடந்துச்சு நம்மளுடைய சிப்பாய் கழகம். ஓகே, சிப்பாய் முட்டினி 1857 புரட்சி நடந்து இந்திய விடுதலை போர் நடந்து பின்னாடி 1858ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வரப்படுது. ஓகே, இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஓகே, ஸோ இந்திய அரசு சட்டம் 1858. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் இங்கே அரைஸ் ஆகுறப்போ 1858ல 1857ல தொடங்கின புரட்சி 1858ல முழுவதுமா சப்ரஸ் பண்ணப்படும். முழுவதுமா ஒடுக்கப்பட்ட பிறகு கவர்னர், அதாவது அந்த நம்மளுடைய அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மகாராணி, ஓகேவா, விக்டோரியா மகாராணி வந்து ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ கிழக்கிந்திய கம்பெனி என்டையரா அபாலிஷ் பண்ணிட்டு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. இந்த சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்ட நாள் 2 ஆகஸ்ட் 1858. ரொம்ப 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 முக்கியமான சட்டம். இந்தியாவில் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிற இனிஷியேஷன் ஊனா போட்ட ஒரு விஷயம் இந்த சட்டம் தான். ஓகேவா, அதாவது குட் கவர்னன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறந்த நிர்வாகத்திற்கான சட்டம். ஓகேவா, ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த இடத்துல என்ன நடக்குது, இது வரைக்கும் இருந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறுது, சினாரியோஸ் மாறுது. அதாவது EIC ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒழிக்கப்படுது. இனிமே உங்களோட ஆட்சி இந்தியாவில் கிடையாது, டைரக்ட்லி அண்டர் கிரவுன். ஓகேவா, ஸோ அரசியோட ஆட்சி நடக்க போகுது. டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ரூல் பண்ண போகுது. அரசி தான் அந்த இடத்துல. இப்போ நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவர் மாதிரி அங்கே அரசி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குயின் இருப்பாங்க, விக்டோரியா மகாராணி. அப்புறம் பார்லிமெண்ட்ல சட்டம் இயற்றி ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுவாங்க. சிமிலர்லி அங்க இயற்றக்கூடிய சட்டங்கள் இங்க பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இப்போ மீனிங். அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிடையாது, டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க தான் எல்லாமே நேரடியா கண்ட்ரோல்ல பாத்துக்குவாங்க. இப்போ இது வரைக்கும் இந்த கம்பெனியினுடைய இயக்குநர்கள் குழு, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பண்றதுக்காக உருவாக்குன கட்டுப்படுத்தும் குழு, அதுவுமே ஒழிக்கப்பட்டது. எல்லாமே ஒழிக்கப்பட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா என்ன பண்றாங்கன்னா ஒரு பதவி உருவாக்குறாங்க. அதுதான் என்னதுன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. செக்ரட்டரி, ஓகே, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இந்திய அரசு செயலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய அரசிற்கான செயலர். ஓகே, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா பிரிட்டிஷ் கேபினெட். பிரிட்டிஷ்ல வந்து கேபினெட் மினிஸ்ட்ரி இருப்பாங்கல்ல, ஸோ அந்த கேபினெட் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு பர்சன் தான் யாருன்னா இவர், ஒரு கேபினெட் அமைச்சர்கள்ல ஒருவரா இருக்கக்கூடியவர். இவருக்கு உதவுவதற்காக டு அசிஸ்ட் ஹிம், ஓகேவா, டு அசிஸ்ட் ஹிம், ஓகே, 15 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு இந்தியன் கவுன்சில் உருவாகுது. ஓகேவா, இந்தியா கவுன்சில், இந்திய குழுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்திய கவுன்சில் ஒன்று உருவாகுது. 15 மெம்பர்ஸ் கொண்ட இந்திய கவுன்சில் ஒன்று உருவாகுது. ஸோ டு அசிஸ்ட் ஹிம், ஓகேவா, இவருக்கு உதவுவதற்காக. இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்தியாவில் இருக்க மாட்டாங்க, they will be there in the லண்டன். ஓகேவா, லண்டன்ல மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க மாட்டாங்க, இவங்க யாருமே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ இது வந்து என்னதுன்னா பிரிட்டிஷ், அதாவது கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு கீழே ஒரு பர்சன் அண்ட் ஹி இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரிதிங். ஓகே, அண்ட் தென் இந்தியாவில் வந்து என்னன்னா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றாங்க. அப்போ ஆல்ரெடி வந்து கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருந்துச்சு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் அடிஷனலா ஒரு போஸ்ட் வந்து வைசிராய் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க. வைசிராய்னா அரச பிரதிநிதி. ஓகே, அரச பிரதிநிதி அதாவது என்னது அப்படின்னா கிரவுன், அரசு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நேரடி பிரதிநிதியா இருப்பாங்க இவங்க. கவர்னர் ஜெனரல் தனியா ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா, ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்துல, ஆரம்ப காலகட்டத்துல 1773ல உச்ச நீதிமன்றம் அமைச்சப்போ எப்படி சார் லைசா இம்பேவுக்கும் நம்மளுடைய வாரன் ஹாஸ்டிங்ஸும் பிரச்சனை வந்ததான் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இல்லையா, அதிகார பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிரச்சனை மீண்டும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வைஸ்ராய்ங்கிற போஸ்ட் தனியா ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணாம நம்மளுடைய கவர்னர் ஜெனரலே வைஸ்ராயா செயல்படட்டும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அதிகார பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் நம்ம வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், இதுக்கப்புறம் வைஸ்ராய்னு யூஸ் பண்ணியிருப்போம். ரெண்டுமே ஒரே ஆளா இருந்துகிட்டாங்க, ரெண்டுமே தனித்தனி போஸ்ட் தான், ஆனா ரெண்டுமே ஒரே ஆளா இருந்துகிட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ இது வந்து
காமன் கண்டிஷன்ஸ். இப்போ இதுக்கப்புறம் வேற என்ன நடக்குது அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வைஸ்ராய் தவிர இவங்களுடைய இந்த சேலரி, இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சேலரி, இந்த மாதிரி பர்சன்ஸுடைய சேலரி எல்லாமே இந்தியாவினுடைய ரெவென்யூல இருந்து அவங்க பே பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவில இருந்து வரக்கூடிய வருவாயில இருந்து பே பண்ணிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசு தனியா அவங்களுக்குன்னு சேலரி எதுவுமே பே பண்ணல. இந்தியாவில இருந்து வரக்கூடிய வருவாயில இருந்து அவங்களுக்கு சேலரி பே பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட். அப்போ இது வரைக்கும் வந்து நிறைய போர் பண்ணி நிறைய நாடுகளை இணைச்சு இந்தியா முழுவதும் இப்ப பரவி இந்தியாவே தங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இவங்க. அப்போ மொத்த இந்தியாவில் உள்ள பிரின்ஸ்லி, அது ஆல்ரெடி இவங்க கீழே ஆட்சி பண்ணக்கூடிய ராஜாக்கள் எல்லாரையுமே இவங்க வந்து ஒரு விஷயம் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பின்பற்றப்பட்ட இது வரைக்கும் நம்ம சைன் பண்ண எல்லா உடன்படிக்கையும் இனிமே மரியாதையுடன் நடத்தப்படும். எல்லா உடன்படிக்கைக்கும் மரியாதை தரப்படும். உங்களுக்கு பயம் வேண்டியது வேணாம், உங்களுக்கான மரியாதை முழுமையாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இந்த சட்டத்துல சொல்றாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த சட்டம் எனாக்ட்மெண்ட் ஆன உடனேயே விக்டோரியா மகாராணியினுடைய ப்ரொக்ளமேஷன், குயினுடைய ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. மகா சாசனம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொக்ளமேஷன்னா அறிக்கை, மகா அறிக்கை, மகா சாசனம், பேரறிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அறிக்கை வந்து இருக்கிற எல்லா முக்கியமான இடங்கள்லையும் வாசிக்கப்படுது. முதல்ல பாத்தீங்கன்னா அலகாபாத்ங்கிற இடத்துல நவம்பர் 1ஆம் தேதி, ஓகே, ஸோ அலகாபாத்ல நவம்பர் 1, 1858 அப்போதைய முதல் வைஸ்ராய், அதாவது இப்போதைய வைஸ்ராய், அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்து இப்போ வைஸ்ராய்ங்கிற அடிஷனல் பவரையும் வச்சுக்கிட்ட யாருன்னா லார்ட் கேனிங் பிரபு. ஓகே, ஸோ லார்ட் கேனிங் பிரபு வந்து வாசிக்கிறார். அலகாபாத்ல விக்டோரியா மகாராணியினுடைய ப்ரொக்ளமேஷன் வாசிக்கிறாரு. இதுல சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட நம்ம ஃபாலோ பண்ண எல்லா ஒப்பந்தங்களையும் மரியாதையோட நடத்துவோம். நாங்க யாருடைய மரியாதைக்கும் இழுக்கு ஏற்படாது. எல்லாருமே, மக்கள் எல்லாருமே சமமா நடத்தப்படுவீங்க. இம்பார்ஷியாலிட்டி, ஓகே, அதாவது பார்ஷியாலிட்டிங்கிறது இருக்காது. இம்பார்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம். இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னா யாரையுமே வந்து பாரபட்சமா நடத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கண்டிஷன் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சட்டத்துல நமக்கு கொடுக்கப்படுது. ஓகே, எஸ். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இந்த சட்டம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த சட்டம் முடிஞ்ச உடனடியா இன்னும் வந்து இந்தியன்ஸுடைய கோஆபரேஷன் வாங்கணும். இந்தியர்கள் கிட்ட இருந்தாலும் சரியான கோஆபரேஷன் நமக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் தான் அப்பவும் நிலவுச்சு. அப்ப இன்னும் இந்தியர்கள் கிட்ட கோஆபரேஷன் வாங்கணுங்கிறதுக்காக உடனடியா 1861 ஓகேவா, இமீடியட்லி கவுன்சில் ஆக்ட், இந்தியா கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாங்க. இந்திய கவுன்சில்கள் சட்டம். அந்த இடத்துல இந்தியா கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கும் இல்லையா, 15 மெம்பர்கள் கொண்ட குழு, யாரை அசிஸ்ட் பண்றதுக்காக, நம்மளுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அசிஸ்ட் பண்றதுக்காக. ஸோ அவங்கெல்லாம் டிசைன் பண்ணி அகைன் சில சட்டங்கள் கொண்டு வர்றாங்க. ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார் தெரியுமா? நம்மளுடைய சார்லஸ் வுட் தான் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஓகேவா, சார்லஸ் வுட்னா யாரு? நம்மளுடைய அந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச். ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தவர். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 1861 இந்தியா கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரப்படுது. 1861 இதுல என்ன நடக்குதுன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலுக்கு கொஞ்சம் அதிகாரம், இந்திய தலைமை ஆளுநருக்கு வந்து அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. சில முக்கியமான நேரங்களில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. பிளஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசர நிலை சட்டம். ஓகேவா, அவசர நிலை சட்டம் கவர்னர் ஜெனரல் கொண்டு வரலாம், அவரே கொண்டு வரலாம் யாருடைய ஆலோசனை இன்றி. ஆனா அந்த அவசர சட்டத்தினுடைய ஆழம் வந்து 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். போர்ட்ஃபோலியோனா அந்த துறை அமைச்சரவை முறை இருக்குல்ல, மினிஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணி ரூல் பண்ணுது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு மினிஸ்டருக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் போர்ட்ஃபோலியோ முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 1859 லார்ட் கானிங் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அதை அபிஷியலா ரெகக்னைஸ் பண்ணது யாரு அப்படின்னா இந்த சட்டம் தான் அபிஷியலா ரெகக்னைஸ் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாங்க இந்த சட்டத்துல அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், அவசர நிலை சட்டம், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நமக்கு தெரியும், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மத்திய சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்கணும் இல்லையா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல உடைய மெம்பர்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி எத்தனை பேர் இருந்தாங்க? 12 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேவா, ஸோ இட் இஸ் இன்க்ரீஸ்ட் டு 16. ஓகே, ஸோ இட் இஸ் இன்க்ரீஸ்ட் டு எக்ஸ்ட்ரீம்லி 12. ஓகேவா, ஆல்ரெடி வந்து 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எங்க அப்படின்னா 1853 சட்டப்படி இப்போ 12 உறுப்பினர்களா இருப்பாங்க. இதுல பாதி பேர்
மேக்ஸிமம் அதாவது மினிமம் ஹாஃப் மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ் வந்து நான் அஃபீஷியல்ஸ்னா இந்தியன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஓகே, 6 மெம்பர் வந்து இந்தியன்ஸ். அப்போ இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதே மாதிரி வந்து இந்த கவுன்சில்கள் சட்டப்படி, இந்திய கவுன்சில் சட்டம் 1861 படி மாகாணங்கள்லயுமே ப்ராவின்சஸ்லயுமே என்ன பண்ணப்படுதுன்னா இந்த எண்ணிக்கை 12 வந்து மத்திய சட்டமன்றத்துல, மாகாண சட்டமன்றங்கள்ல 4ல இருந்து 8 உறுப்பினர்கள் அங்கேயுமே வந்து இந்தியர்களை வந்து உட்படுத்தி தான் செய்யணும். அப்போ முதல் முறையா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது இந்தியர்கள் அதிகப்படியா பங்கு பெற்று சட்டம் இயற்றும் அதிகாரங்கள்ல பங்கு கொள்ற மாதிரி. ஆனா எக்காரணம் கொண்டும் இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து என்ன பண்ணிடல அப்படின்னா நம்மளுடைய மெம்பருக்கு, அதாவது ஒரு அதிகாரம் வழங்கிடல. என்ன அதிகாரம் அப்படின்னா இந்த உறுப்பினர்கள் வந்து பட்ஜெட், நிதி சம்பந்தமான எந்த விஷயத்திலையும் தலையிட முடியாது. ஒண்ணு. அதே மாதிரி நிர்வாகம் தொடர்பான எந்த விஷயத்திலையும் தலையிட முடியாது. கவர்னருடைய நிர்வாகக்குள்ள என்ன முடிவு எடுக்குதோ இவங்க கட்டுப்பட்டவங்க. இவங்களுடைய ஒரே வேலை அந்தந்த ஏரியால என்ன மாதிரியான நீட் இருக்கு அப்படிங்கிற அட்வைசரி பாடியா தான் அது வந்து இருந்துச்சு அப்போதைக்கு. ஸோ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சட்டம் ஏற்றுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஃபுல் டிசிஷன் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கவர்னர் ஜெனரல் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் கிட்ட தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த கவுன்சில் ஆக்ட். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சில இதே கவுன்சில்ஸ் ஆக்டை பயன்படுத்தி தான் சில ப்ராவின்சஸை உருவாக்குறாங்க. என்னென்ன ப்ராவின்ஸ்னா பெங்கால், வடமேற்கு மாகாணங்கள், வங்காளம் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸ் புதுசா உருவாக்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி பெங்கால் தான் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெங்காலுக்குன்னு செப்பரேட் கவர்னர் ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணணுங்கிற ப்ரொவிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி பெங்கால் கவர்னர் தான் நம்ம இந்திய தலைமையாளராக மாத்திட்டோம், அப்ப செப்பரேட் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலான்னு. ஆனா கடைசி வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்களான்னா 1912க்கு அப்புறம் தான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, 1912க்கு அப்புறம். அப்ப அது வரைக்கும் லெப்டினன்ட் கவர்னர் டெம்பரரியா ஒரு ஆளை கவர்னரா வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இவர் தான் இந்தியா ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால பெங்கால் பிரசிடென்சி தனியா வந்து உருவாக்கப்பட்டுச்சு, நிறைய இதை பிரிச்சு. அதே மாதிரி வடமேற்கு மாகாணங்கள், ஓகேவா, வடமேற்கு மாகாணம் பஞ்சாப், இதெல்லாம் தனித்தனி பிரசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 1897, 1886 and 1862ல பிரசிடென்சியல் ஸ்டேட்டஸ் தனித்தனியா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் 1892ல நெக்ஸ்ட் கவுன்சிலர், அடுத்த இந்திய அரசு சட்டம் வருது. இதுல என்ன அப்படி இம்பார்ட்டன்டா பண்ணாங்கன்னா அகைன் மெம்பருடைய இன்கிரிமெண்ட், மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இது வந்து கிட்டத்தட்ட இந்த டயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டுச்சு இல்லையா. அப்ப 1892ல என்ன நடக்குது அப்படின்னா காங்கிரஸினுடைய மிதவாதிகளா இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில், அதுவும் நமக்கு தெரியும். அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவா இருந்துச்சு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பரை இன்க்ரீஸ் பண்றது. ஆமா, அப்ப அவங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க. திருப்பி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டமன்றம் இருக்கு இல்லையா, சட்டமன்ற குழு, அதுல வந்து உள்ள உறுப்பினர்கள் இப்ப நமக்கு 12 பேர் இருக்காங்க. அது வந்து மேக்சிமம் 16 பேர் உருவாக்கிக்கிட்டாங்க. இதுலயுமே அபிஷியல் இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமா வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, இந்தியன்ஸ் 10 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட வச்சிருந்தாங்க, 6 உறுப்பினர்கள் ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. அப்ப இதுலயுமே சிமிலர்லி இதே மாதிரி ப்ராவின்சஸ்லயும் அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி அது அவங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. மேலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் பவர் என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் பட்ஜெட் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபினான்ஸ் அண்ட் பட்ஜெட் சம்பந்தமா டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ணனா, கொஸ்டின்ஸ் பாஸ், அதாவது என்னன்னா ரெசல்யூஷன், தீர்மானம் இயற்ற முடியாது, சட்டமன்றத்தினால தீர்மானம் இயற்ற முடியாது நிதி தொடர்பான அதிகாரங்கள்ல. ஆனா என்ன பண்ண முடியும்னா டிஸ்கஸ் பண்ணி சஜஷன் கொடுக்கலாம். அந்த சஜஷன் கவர்னர் ஜெனரல் கிட்ட கொடுக்கலாம், ஏத்துக்கிறது ஏத்துக்காத அவருடைய விருப்பம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வர அந்த பாலிசிஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஏதாவது குறை இருந்தா சொல்லலாம். அந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ப்ராவின்சஸ்லயுமே மோர் அட்டானமி கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சட்டம் வருது. அதாவது இப்போ வந்து 1890 அதுக்கப்புறம் இந்திய தேசியவாதம் வந்து அதிகப்படியா வளர்ந்த ஒரு காலகட்டம். சோ தேசியவாதம் ஒரு கட்டத்துல உச்சத்தை அடையக்கூடிய சூழல்ல மிதவாதிகள், தீவிரவாதிகள் பிரிஞ்சிருப்பாங்க 1907ல. அப்ப என்ன நடக்கும்னா அந்த காலகட்டத்துல 1909ல ஒரு இந்திய கவுன்சில் சட்டம் வரும். ஓகேவா, இந்திய கவுன்சில்கள் சட்டம். ஓகே, இந்திய கவுன்சில்கள் சட்டம். இப்போ இந்த சட்டம் வந்து முழுக்க மிதவாதிகள், மாடரேட்ஸ் இருக்காங்களே, மிதவாதிகளுடைய அந்த கோரிக்கைகளை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியே இருந்திருக்கும். ஸோ இந்த சட்டப்படி என்ன பண்றாங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 16 இருந்த அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 60 மாறுது. மத்திய சட்டமன்றத்துல 16 இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 60 மாறுது. ஆனா ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 28 பேருக்கு மேல யார் அப்படின்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ்ல வந்து
இதுல 27 பேரை வந்து எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, அப்புறம் 33 பேர் வந்து நாமினேட்டட், கவர்னர் ஜெனரல் வந்து நாமினேட் பண்ணுவாரு. அந்த நாமினேட் பண்றதுல 28க்கும் மேற்பட்டவங்க யாருன்னா அபிஷியல் ஆங்கிலேயர்கள் தான். இதுலயுமே ஆங்கிலேயர்கள் போட்டிடலாம். அப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அபிஷியல் மெஜாரிட்டி அதிகமாயிருச்சு, ஆங்கிலேயர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. அது ஒரு சின்ன டிராபேக். ஆனா எண்ணிக்கை இது வந்து அவங்க சொன்ன மாதிரி எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. 16ல இருந்து 60 உறுப்பினர்கள் வந்தாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல இருந்து ரெண்டு பேரா பிடிச்சி இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வச்சுக்கிட்டாங்க. அப்ப நிறைய இன்னும் சட்டம் இயற்றுறதுக்கு ரொம்ப ஃபீஸிபிளா இருந்துச்சு, ரொம்ப வசதியா இருந்துச்சு. ஓகேவா, இது ஒண்ணு. இதே மாதிரி ப்ராவின்சஸ்ல இந்த அதாவது மாகாணங்கள்ல வந்து இதனுடைய எண்ணிக்கை 50 அதிகரிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் வேறுபடாச்சு. ஓகேவா, மேக்சிமம் 50, ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மாறுபட்டுச்சு. ஏன்னா நிறைய மாகாணங்கள் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அக்கார்டிங்லி அந்தந்த மாகாணங்கள்ல சில அதிகாரங்கள் கூடுதலா கொடுக்கப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமானது என்னதுன்னா பட்ஜெட் தொடர்பா, பட்ஜெட் சம்பந்தமான நிதி சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்கள் மீது தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம். சோ தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் வருது, பட்ஜெட் தொடர்பான தீர்மானம். ஓகேவா, பட்ஜெட் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அதிகாரங்கள் இந்த இடத்துல வருது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இந்திய கவுன்சில்கள் சட்டத்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்டோ மார்லி இல்லாட்டி மார்லி மின்டோ சீர்திருத்த சட்டம். அந்த மின்டோ அப்படிங்கிறவர் தான் யாருன்னா அப்போதைய வைசிராய். ஓகே, வைசிராய். மார்லி வந்து செயலர். ஓகே, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ மார்லி வந்து செயலர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இப்போ இந்த வைசிராய் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஓகேவா, மின்டோ மார்லி வைசிராய், மின்டோ தான் வைசிராய். இவர் வந்து செப்பரேட் எலெக்டோரேட், தனி வாக்காளர் தொகுதின்னு சொல்லுவாங்க. செப்பரேட் எலெக்டோரேட் அப்படின்னு சொல்றது தனி வாக்காளர் தொகுதி முஸ்லிம்ஸுக்கு கொண்டு வருவாரு. முதல்ல இது கொண்டு வந்ததுனால வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை. ஓகேவா, கம்யூனல் எலெக்டோரேட், ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்டோரேட் யாரு அப்படின்னா மின்டோ. ஏன்னா இவர் தான் வந்து முஸ்லிம்ஸ்க்கு முதல்ல வந்து என்ன பண்ணாரு, செப்பரேட் எலெக்டோரேட், தனி வாக்காளர் தொகுதியை கொண்டு வந்தார். அந்த இடத்துல முஸ்லிம்கள் தான் நிற்க முடியும், முஸ்லிம்கள் தான் ஓட் பண்ண முடியும். அந்த மாதிரி, அதாவது முஸ்லிம்கள் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அந்த தொகுதி ஃபுல்லா முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தனி வாக்காளர் தொகுதி கொண்டு வரப்பட்டுச்சு. அதனால வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய மின்டோ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது, நம்மளுடைய பார்ட்டிஷனுக்கு வித்துட்டது இதுதான், இந்தியாவினுடைய பிரிவினைக்கு வித்துட்டது இந்த ஒரு விஷயம் தான். ஓகேவா, இந்த மாதிரி அப்பப்போ கொடுத்த அந்த சில விஷயங்கள்லாம் பிரிவினை வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு பின்னாட்கள்ல. ஓகே, சோ நமக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னதுன்னா இந்திய கவுன்சில்ல 2 உறுப்பினர்கள் இந்தியர்களை அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்தியா கவுன்சில்ல 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்புறம் 2 உறுப்பினர்கள் இந்தியர்கள் லண்டன்ல இருப்பாங்க அவங்க இல்லையா. அப்புறம் அதுல 2 பேர் இந்தியர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹாஃப் ஆஃப் த கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சில், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலையும் ஹாஃப் மெம்பராவது கண்டிப்பா இந்தியர்கள் இருக்கணும். எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இது வரைக்கும் லெஜிஸ்லேஷன் தான் நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்தியர்கள் இருக்கணும். 1853 ஆண்டு சட்டப்படி நம்ம என்ன பார்த்தோம், லோக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் பார்த்தோமே தவிர இந்தியர்கள் பார்க்கல. பட் இந்த இடத்துல இந்தியர்களே அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி கவர்னர் ஜெனரலுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் நிர்வாக குழுவில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட முதல் உறுப்பினர் யாரு அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகேவா, சோ சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகே, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் தான் யாருன்னா லா மெம்பரா அப்பாயிண்ட் பண்ண போறாரு. ஓகேவா, லா மெம்பரா அப்பாயிண்ட் பண்ண போறாரு. கவர்னருடைய நிர்வாக குழுவுல முதல்ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட இந்தியர் இவர் தான். இந்த சட்டப்படி இவர் லா மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. வேற என்ன பாயிண்ட் அப்படின்னா ஹை கமிஷனர் போஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணப்படுது. ஹை கமிஷனர் அட் லண்டன்ல. ஓகே, டு அசிஸ்ட் த கவர்னர், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கொஞ்சம் அதிகாரங்கள் எடுத்து ஹை கமிஷனருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 1909 ஆக்ட். ஓகே, மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். முக்கியமாக லெஜிஸ்லேட்டிவ் கவுண்ட்டை வந்து அந்த அசம்பிளியினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கம்யூனல் எலெக்டரேட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் ரெசல்யூஷன் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. அண்ட் மின்டோ மார்லி முக்கியமானது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை சத்யேந்திர பிரசாத் சின்ஹா சட்ட உறுப்பினராக கவர்னருடைய நிர்வாக குழுவில் அப்பாயிண்ட் பண்ணப்படுறது. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா இந்த சட்டத்தினுடைய சிறப்பியல்புகள். இதுக்கப்புறம் 1919 ஆண்டு சட்டமும் 35ஆம் ஆண்டு சட்டத்தை நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.